குடலை ஆரோக்கியமா வச்சுக்கிறது எப்படி? இப்ப நம்ம குடலை ஆரோக்கியமா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மூளையும் ஆரோக்கியமா இருக்கும், நம்ம உடம்பும் ஆரோக்கியமா இருக்கும். ஃபர்ஸ்ட் நல்லா தண்ணி குடிக்கணும். போதுமான அளவு நம்ம தண்ணி குடிக்கணும். இந்த தண்ணி குடிக்கிறது மூலியமா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்கள் எல்லாமே வெளியேறி நம்ம பாடி டீடாக்ஸ் ஆகும். நல்ல நுண்ணுயிர்கள் நம்ம வயிற்றுக்குள்ள மறுபடியும் வரணும் அப்படின்னா நம்ம ப்ரோபயோட்டிக்கான உணவுகள் நம்ம எடுத்துக்கணும். தயிர், பால், புளிப்பான இருக்கக்கூடிய உணவுகள், அதாவது நம்ம ஒரு நைட்டு ஃபுல்லா சாதத்துல தண்ணி ஊற்றி வச்சு மறுநாள் காலையில சாப்பிடுறோம் பாத்தீங்களா, அந்த தண்ணியோட கலந்து, அதுதான் ப்ரோபயோட்டிக். பழைய சாதம் கஞ்சிங்கிறது தான் ப்ரோபயோட்டிக். நீங்க பழைய சாதம் கஞ்சின்றது வெள்ளை அரிசியில மட்டும் இல்லை, நம்ம சிறுதானிய உணவுகள்ல கூட நம்ம இந்த மாதிரி கஞ்சி செஞ்சு சாப்பிடலாம். அது ஒரு நல்ல ப்ரோபயோட்டிக்கா இருந்து நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல நல்ல பாக்டீரியா எல்லாத்தையும் உருவாக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து நம்ம பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபைபர் ரிச்சான உணவுகள் சாப்பிடணும். எதுலலாம் நார்சத்து அதிகமா இருக்கோ அந்த வகையான உணவுகள் நம்ம எடுக்கணும். காய்கறிகள், பழங்கள், முழுசா இருக்கக்கூடிய தானியங்கள்லாம் நம்ம அதிகமா எடுத்துக்கலாம். நம்ம யோகா பண்ணும்போது, மெடிடேஷன் பண்ணும்போது, மனசை ஒரு நிலையா நம்ம வச்சிருக்கும் போது, நம்ம பிரீத்திங்கோட அதை சேர்ந்து பண்ணும்போது, நம்ம ஆசனாஸ்லாம் செய்யறப்போ நமக்கு மன அழுத்தத்துல இருந்து விடுதலை கிடைக்கும். நேர்மறையான சிந்தனைகள் நம்ம ஏற்படுத்திக்கணும். எதிர்மறையான சிந்தனைகளை நம்ம தவிர்க்கிறது நல்லது. நம்ம மூளையும் குடல் ரெண்டுமே ஒரு தெய்வீகமான இசை போல இணைஞ்சிருக்கிற கருவிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப நம்ம மூளை கவலைப்படாம அமைதியா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வயிறும் நல்லா இருக்கும், செரிமானம் நல்லா இருக்கும். நம்ம மூளை அமைதியா இருந்துச்சுன்னா குடல் சீரா இருக்கும். குடல் சீரா இருந்துச்சுன்னா உடலும் மனமும் ஆரோக்கியமா இருக்கும். யோகிங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, குடலும் வயிறும் சீரா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையே சீரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவு, நம்ம சிந்திக்கக்கூடிய சிந்தனைகள், நம்ம சுவாசிக்கிற காற்று, இது எல்லாமே சமநிலையில நம்ம உடம்புல இருந்துச்சு அப்படின்னா மூளையும் குடலும் ஒரே வைப்ரேஷன்ல, ஒரே அதிர்வுகள்ல இயங்கும். அந்த மாதிரி இயங்குறதுனால நம்மளுடைய மனசும் சரி, நம்மளுடைய உடம்பும் சரி லைட்டா பிரைட்டா இருக்கும். இப்படிதாங்க நம்மளுடைய உடம்புல மூளையும் நம்மளுடைய வயிறும் சம்பந்தப்பட்டிருக்கு.